live from the News First Center in Colombo. Good evening and welcome to the news at 10. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 10 மணி பிரதான செய்தி அறிக்கையுடன் நான் தனுஷியா ஞானசேகரன். விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். நியூஸ் ஃபர்ஸ்ட் ஹெட்லைன்ஸ். பிரதான அனுசரணை சுபநாள் கனவுகள் வெல்லும் சுபதவசம் தேசிய டாக்டர் சபை. புதிய எதிர்பார்ப்புகளுடன் 2026ஆம் ஆண்டு மலர்ந்தது. புதிய வருடத்திற்கு ஆசி கோரி சிரச ஊடக வலையமைப்பின் ஏற்பாட்டில் கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் மத அனுஷ்டானம். மண் சரிவினால் வீடுகளை இழந்தவர்களின் நலன் விசாரிக்க ஜனாதிபதி அங்கும்புரவிற்கு விஜயம். புத்துயிர் பெறும் பாதை எனும் தொனிப்பொருளின் கீழ் இன்று முதல் 76 கிராமப்புற வீதிகள் அபிவிருத்தி. பஸ் போக்குவரத்தில் ஈடுபடாத 40 வீதிகளில் பஸ் சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டன. இலங்கைக்கு கிழக்காக கீழ் வளிமண்டல திளம்பல் நிலை காரணமாக மழை அதிகரிக்கும் சாத்தியம். நியூஸ் ஃபர்ஸ்ட் ஹெட்லைன்ஸ். பிரதான அனுசரணை சுபநாள் கனவுகள் வெல்லும் சுபதவசம் தேசிய டாக்டர் சபை. தொடர்பான விரிவான செய்திகள். புதிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் 2026ஆம் ஆண்டு மலர்ந்தது. புதிய வருடத்தை வரவேற்பதற்காக கொழும்பு உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கொண்டாட்ட நிகழ்வுகள் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. 2026ஆம் ஆண்டை வரவேற்பதற்காக கொழும்பு மாநகரின் விழாக்கோலம் பூண்டது. பல்வேறு நாடுகளில் இருந்து வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் பங்களிப்புடன் களுத்துறையில் புதுவருட கொண்டாட்ட நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வெலிகம சுற்றுலா வலயத்தில் புத்தாண்டு இவ்வாறு வரவேற்கப்பட்டது. காலிக்கோட்டையில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் பங்கேற்புடன் புதுவருட நிகழ்வொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மட்டக்களப்பு நகரின் காட்சிகளே இவை. மலர்ந்துள்ள புது வருடத்திற்கு ஆசி வேண்டி மக்கள் மத வழிபாட்டு தலங்களில் கூடியிருந்தனர். புத்தாண்டை முன்னிட்டு நாட்டில் உள்ள ஆலயங்களில் இன்று காலை விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன. நீர்கொழும்பு கடற்கரை தெரு ஸ்ரீ சிங்க மகாகாளியம்மன் கோயிலில் புத்தாண்டு விசேட பூஜைகள் நடைபெற்றன.
ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலய தேரடியில் ஆலய பிரதம சிவாச்சாரியார் தலைமையில் தீபங்கள் ஏற்றப்பட்டன. மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி மாணிக்க பிள்ளையார் ஆலயத்திலும் விசேட பூஜைகள் இன்று நடைபெற்றன. கல்முனை அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்தில் புத்தாண்டை முன்னிட்டு விசேட வழிபாடுகள் நடைபெற்றன. மாத்தளை அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்தில் புதுவருட பிறப்பை முன்னிட்டு விசேட பூஜைகள் நடைபெற்றன. தலவாக்கலை ஸ்ரீ கதிரேசன் ஆலயத்திலும் புதுவருட விசேட பூஜைகள் நடைபெற்றன. யாழ் புனித மரியன்னை ஆலயத்தில் யாழ் மறை மாவட்ட ஆயர் தலைமையில் கூட்டு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. வவுனியா ரம்பைக்குளம் புனித அந்தோணியார் ஆலயத்தில் விசேட புத்தாண்டு ஆராதனைகள் இடம்பெற்றதுடன் நள்ளிரவு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. சிலாம்பம் முந்தல் கட்டைக்காடு புனித சவேரியார் தேவாலயத்திலும் கட்டைக்காடு பங்கு தந்தை தலைமையில் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு ஜியோன் தேவாலயத்திலும் விசேட ஆராதனைகள் நடைபெற்றன. ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க இன்று முற்பகல் வரலாற்று சிறப்புமிக்க கண்டி ஸ்ரீ தலதா மாளிகைக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டதுடன் மல்வத்து மற்றும் அஸ்கரி பீடங்களின் மகாநாயக்க தேர்வுகளை சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டார். கண்டி ஸ்ரீ தலதா மாளிகைக்கு இன்று காலை விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க அங்கு வழிபாடுகளில் ஈடுபட்டதுடன் அங்கு வருகை தந்திருந்த மக்களுடனும் ஸ்நேகபூர்வமாக கலந்துரையாடினார். அதன் பின்னர் மல்வத்து விகாரிக்கு சென்ற ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க மல்வத்து பீடத்தின் மகாநாயக்கர் திப்பட்டவாவை ஸ்ரீ சுமங்கல தேரரை சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டார். மல்வத்து பீட பிரதி பதிவாளர் ராஜகீய பண்டித்து மகாவல ரத்னபால தேரரையும் சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டார். கடந்த வருடம் நாட்டில் இடம்பெற்ற வரலாற்றில் மிக மோசமான இயற்கை அனர்த்தத்தின் பின்னர் எதிர்கொண்டுள்ள சவால்களை வெற்றி கொள்ள அரசாங்கம் செயற்படுத்தும் திட்டங்கள் தொடர்பில் இதன்போது மல்வத்து மகாநாயக்கர் திப்பட்டவாவை ஸ்ரீ சுமங்கல தேரருக்கு ஜனாதிபதி தெளிவுபடுத்தினார். அனர்த்த நிலைமையிலிருந்து மீள்வதற்காக 50,000 கோடி ரூபாவை ஒதுக்கியுள்ளோம். நாம் இந்த வருடத்தில் சேமித்துள்ள நிதி உள்ளது. அதனால் எமது வரவு செலவு திட்டத்தை மாற்றியமைக்க வேண்டியதில்லை. நாம் முன்வைத்துள்ள வரவு செலவு திட்டத்தை அவ்வாறே செயற்படுத்துவதுடன் இடர் நிலைமைக்கான மேலதிக நிதியை ஒதுக்கியுள்ளோம். நமக்கு மிக பிரதான பிரச்சனைகள் காணப்படுகின்றன. சிலர் வீடுகளை இழந்திருந்தாலும் அவர்களின் காணிகளை பயன்படுத்த முடியும். அவர்களுக்கு மிக விரைவாக வீட்டை அமைப்பதற்கான பணத்தை வழங்க முடியும். மற்றைய குழுவினர் வீட்டை இழந்திருக்கின்றார்கள். அத்துடன் அவர்கள் இருந்த காணியும் மண் சரிவுக்குள்ளாகியுள்ளது. எனவே அவர்களுக்காக புதிய காணிகளை தெரிவு செய்ய வேண்டும். தலதா மாளிகைக்கு சொந்தமான 200 ஏக்கர் காணி காணப்படுவதாகவும் அதில் மக்களை மீள்குடியேற்ற முடியும் எனவும் தேவன நிலைமை இன்று என்னிடம் கூறினார். பிட்டிகொட பகுதியில் அந்த காணி காணப்படுகின்றது. எனவே அந்த 200 ஏக்கரில் உடனூர பகுதியைச் சேர்ந்த மக்களை மீள்குடியேற்ற முடியும். மாவட்ட செயலாளர் தற்போது அதனை கையகப்படுத்துவதற்கான பணிகளை ஆரம்பித்துள்ளார். எனவே காணிகளை தெரிவு செய்வதே இங்குள்ள பிரதான பிரச்சனையாகும். ஏனென்றால் மலையகத்தில் பல இடங்களில் மண் சரிவு அபாயம் நிலவுகின்றது. எவ்வாறாயினும் மிக விரைவில் அவர்களை மீள குடியமர்த்த முயற்சிக்கின்றோம். வீதிகளை அமைப்பதும் பாலங்களை அமைப்பதும் அரசாங்கத்தின் பொறுப்பு. அதனை நாம் செய்வோம். எனினும் மக்களை நீண்ட காலமாக முகாம்களில் தங்க வைக்க முடியாது. அவர்களை மிக விரைவில் மீள் குடியமர்த்தும் தேவையே காணப்படுகின்றது. மண் சரிவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்தந்த பகுதியிலேயே காணிகளை தெரிவு செய்ததே சிறந்தது.
ஆம், அவர்களின் அன்றாட வாழ்க்கை, பிள்ளைகளின் பாடசாலை, உறவினர்கள், விளைநிலங்கள் அனைத்தும் அவர்கள் வசித்த பகுதிகளிலே காணப்படுகின்றன. மிக நீண்ட தூரத்தில் அவர்களை மீள்குடியமர்த்தினால் அவர்களின் பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்து விடயங்களையும் மீள் ஆரம்பிக்க நேரிடும். இங்கு உடன்வர பகுதியில் காணி ஒன்று காணப்படுகின்றது. அந்த காணியை வழங்க விருப்பம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 130 பர்ச்சஸ் காணப்படுகின்றதல்லவா? எம்முடன் தொடர்பு கொண்ட தொலைபேசி இலக்கம் ஒன்று காணப்படுகின்றதல்லவா? அது தொடர்பில் கலந்துரையாடுமாறு நான் பிரதி அமைச்சர் பிரசன்னவுக்கு கூறுவேன். பின்னர் ஜனாதிபதி மல்வத்துப்பீட அனுநாயக்கர் திபுல் கும்பரே விமல தம்ம தேரரையும் சந்தித்து ஆசி பெற்றார். அதனையடுத்து அஸ்கிரி விகாரிக்கு சென்ற ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கு அஸ்கிரி பீட மகாநாயக்கர் வரக்காகொட ஸ்ரீ ஞானரத்ன தேரரை சந்தித்து ஆசி பெற்றார். நீங்கள் உங்கள் பணிகளை முன்னெடுங்கள். எதிர்க்கும் சக்திகள் வந்தாலும் அதில் பிரயோசனம் இல்லை, மக்கள் அறிவார்கள். இதனையடுத்து ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கு அஸ்கிரி பீட அனுநாயக்கர் நாரபனாவை ஆனந்த தேரரையும் சந்தித்தார். இதன்போது நாட்டை கட்டி எழுப்புவதற்காக ஜனாதிபதி உள்ளிட்ட அரசாங்கம் முன்னெடுக்கும் திட்டங்கள் வெற்றியளிக்க வேண்டும் என அஸ்கரி பீட அனுநாயக்கர் உள்ளிட்ட தேரர்கள் ஆசி வழங்கினர். இதேவேளை ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க இன்று மாலை கண்டி பூஜா பெட்டிய வெல்கால ஸ்ரீ சுதர்சனராமையில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக முகாமுக்கு சென்றார். அங்குள்ள மக்களையும் பிரதேச செயலாளர்களையும் அரசு அதிகாரிகளையும் சந்தித்த ஜனாதிபதி மேல்குடியேற்ற பணிகள் தொடர்பில் ஆராய்ந்தார். හතරකට පස්සේ දෙන්නට දෙන්න බදාගන්න. ඊටම හොයාගත්තාම අපි ඉක්මනින්ම කරමු. ඉඩමක් හොයාගන්න, ඉඩමක් පවරගන්න, ඒ ඉඩම නැවත පරීක්ෂා කරන්න, ඉදි කරන්න දෙන්නේ කාටද, කොන්ත්‍රාත්කරුවන් තෝරගන්න. ඒ වගේ ටිකක් තියෙනවනේ, පොඩි කාලයක් ගත වෙන එකක් තියෙනවනේ නේද? එතකම් පුළුවන් තරම් බලන්න නිවාසයක් කුලියට ගන්න පුළුවන් නම් ඥාති ගෙදරකට ගියත් කමක් නෑ, අපි කුලිය ගෙවනවනේ. ඉක්මනින්ම මේ අවුරුද්ද ඇතුළත නේද අපි නිවාසයක් හදාගෙන අලුත් ගෙදරකට යන්න ඔක්කොම නේද අපි හැමෝම නේද වැඩ කරගමු නේද? ගෙදර ඔක්කොම නැතුණා මෙයා විතරයි ඉන්නේ. මෙයා ඒ වෙලාවේ එළිය නාය යන දේ බලන්න එළියේ හිටියතනවා. ජීවිත බේරා ගන්න වෙලේදී අර නව දෙනෙක් බේරා ගන්න එකේදී මෙයා තමයි තමන්ගේ ඔක්කොම නැති වෙලා තියෙද්දිත් බහැලා අවදානවත් තියෙද්දී බේරලා මගේ දුවයි මාතේ දෙන්න තීම් 15 ඉන්නේ. දැන් කොහම හොස්පිටල් ටික බැලුවා, ඉස්කෝල ටික බැලුවා, පාරවල් ටික බැලුවා. එහෙන් බලාගෙන එන්න ඕන නේද? දැන් අපි ගෙවල් ටික බලනවා නේද? මේකමතුමි කියලා බනාකාරවට බදාලා ගෙවල් ටික බලන්න එනවා. ඒ ටික බලලා එතන සුදුසු නැත්තම් අලුත් ඉඩමක් හොයා ගන්නවා. ඒ ඉඩම ගෙවල් හදලා දෙනවා. හරිනේ? එහෙම කරගෙන යන්න. හොඳයි. එහෙනම් මහත්යගෙන ස්නාත කරලා ගමනවල 10ක් ඉන්න. කිට්ටුවද ගෙවල්? ගෙවල් නේද? சுப தவசா புதிதாகி எளிதாகி பரிசுகள் அதிகமாகி இலக்கம் 1 லக்கினம் 1 200 ரூபாவும் உங்கள் கையில் 2 இலக்கங்கள் பொருந்தினால் 1000 ரூபாவும் கையில் 2 இலக்கங்கள் ஒரு லக்கினம் 2500 கையில் 3 இலக்கங்களுக்கு 50000 மேம்படுத்தல் இலக்கத்திற்கும் 25000 ரூபாய் 3 இலக்கங்கள் ஒரு லக்கினம் 5 லட்சமா எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள் ஒன்றா விருப்பமான ஒன்று எங்கள் கையிலே. சுப தவசா சுப நாள் கனவுகள் வெல்லும். சுப தவசா தேசிய டாக்டர் சபை. செய்திகள் தொடர்கின்றன. 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் கட்டுமான நடவடிக்கைகளின் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. கட்டுமான நடவடிக்கைகளுக்கான இலங்கை கொள்முதல் முகாமையாளர்களின் குறியீடு 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் 66.2 புள்ளியாக பதிவானதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தின் பிற்பகுதியில் வானிலை தொடர்பிலான இடையூறுகள் இருந்தாலும்
கட்டுமான நடவடிக்கைகளில் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. அத்துடன் நவம்பர் மாதம் புதிய கொள்முதல் குறியீடும் அதிகரித்துள்ளது. மத்திய வங்கியின் கணக்கெடுப்பில் பதிலளித்த பலர் பொது மற்றும் தனியார் துறைகளில் புதிய திட்டங்களில் அதிகரிப்பு இருப்பதாக சுட்டிக்காட்டியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நவம்பர் மாதத்தில் வேலைவாய்ப்பு மற்றும் மொத்த கொள்முதல் குறியீடுகள் அதிகரித்திருப்பதனை இது காண்பிப்பதுடன் கட்டுமான திட்டங்களின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரிக்கும் என்ற அந்த நிறுவனங்களின் நம்பிக்கையை பிரதிபலிப்பதாகவும் இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டெண்ணின் முதன்மை வெளிப்படை பணவீக்கம் 2025 டிசம்பர் மாதத்தில் 2.1% மாற்றமடையாமல் இருந்ததாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. டிட்வா புயல் காரணமாக 2025 டிசம்பர் மாதத்தில் பொருட்களின் விலையில் கணிசமான அதிகரிப்பு காணப்பட்டாலும் அது முதன்மை பணவீக்கத்தை பாதிக்கவில்லை என இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. வருடாந்த அடிப்படையில் ஒப்பிடும்போது 2025 நவம்பரில் பதிவு செய்யப்பட்ட 3% உணவு வகை பணவீக்கமும் 2025 டிசம்பரில் மாற்றமடையாமல் இருந்துள்ளது. உணவு வகைக்குள் அடங்காத பொருட்களின் பணவீக்கம் 2025 டிசம்பரில் 1.7%இலிருந்து 1.8% அதிகரித்துள்ளது. முல்லைத்தீவு மாந்தி கிழக்கு பாண்டியன்குளம் நட்டாங்கண்டல் வரையான வீதியை காப்பீட்டிடும் பணி தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்லத்தம்பி திலகநாதன் தலைமையில் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. 3.5 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த வீதியை காப்பீட்டிடுவதற்காக 145 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. எமது ஜனாதிபதியினுடைய வழிகாட்டுதலின் கீழே இலங்கையில் உள்ள சகல பிரதேசங்களும் அபிவிருத்தி செய்யப்படுகின்றது. அதேவேளை எமது வடக்கு மாகாணமானது மிக அதிவிசேடமாக யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களினுடைய இயல்பு வாழ்க்கையை மேலும் முன்னோக்கி கொண்டு செல்கின்ற வகையிலே இந்த அபிவிருத்தி திட்டங்கள் மிகவும் உண்மையிலேயே சிறந்த முறையிலே மேற்கொள்ளப்படுகின்றது. இதனிடையே கண்டி அக்குரணை பிரதேச இலக்கத்துக்குட்பட்டு தெல்கஸ்த கிராமத்துக்கு செல்லும் வீதியை காப்பீட்டிடும் பணிகளும் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டன. 1.7 கிலோகிராம் தூரம் கொண்ட இந்த வீதியை புனரமைப்பதற்காக 66 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. எங்கட இந்த உண்மையிலே இந்த அனர்த்தம் நடந்திருக்கிற டைமில் நிறைய எதிர்கட்சி உறுப்பினர்கள், எதிர்கட்சி அரசியல்வாதிகள் கேட்குற கேள்வி தான், உங்களுக்கு இந்த அனர்த்தத்துக்குள்ள வேலையாவது செஞ்சுக்கிறதுக்கு காசு போதுமானு, நிதி போதுமானு. உண்மையில் அந்த வேலையும் செஞ்சு இந்த டெவலப்மெண்ட் 2026க்குள்ள எல்லா வேலைகளையும் நாங்கள் செய்வோம்னு சொல்கிற பொருத்தத்தை நான் மக்களுக்கு கொடுக்குறோம். தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் மயில் வாகனம் ஜெகதீஸ்வரன் ஊடக சந்திப்பொன்றை இன்று ஏற்பாடு செய்திருந்தார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திலே இந்த புறக்க இருக்கின்ற ஆண்டு முதல் நாளிலே நாங்கள் கிட்டத்தட்ட வடக்கு மாகாணத்திலே 25க்கும் மேற்பட்ட கிராமிய வீதிகளை காப்பற்றிடும் பணிகளை இன்றைய தினம் ஆரம்பிக்கின்றோம். இந்த ஆண்டு 2020 வரை இருக்கின்ற இந்த ஆண்டு முழுவதுமே ஒரு அபிவிருத்திக்குரிய ஆண்டாக இருக்கும் என்பதில் எந்தவித ஐயமில்லை. இந்த நாட்டினுடைய படுகடன், இந்த படுகடனிலே வட்டியை மட்டுமில்லாமல் முதலையும் செலுத்தி இருக்கின்றோம். உண்மையில் வவுனியா மாவட்ட வன்னி பிரதேசத்தை பொறுத்தவரைக்கும் இத்தனை மில்லியன் ரூபாய் இதுவரை செலவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லது திரும்பி செல்வதற்கான நிலையில் இருக்கிறது என்பது தொடர்பாக உண்மையிலேயே திரும்பி செல்வது என்றது அல்ல. அந்த நிதியையும் நாங்கள் 2026ஆம் ஆண்டு அபிவிருத்தி திட்டங்களிலே சேர்க்கப் போகின்றோம். அதை மீண்டும் திரைசேரிக்கு உட்படுத்த போவதில்லை. அதற்கான தீர்மானத்தை கொள்கை ரீதியாக அரசாங்கம் எடுத்திருக்கின்றது. 2026ஆம் ஆண்டு ஒதுக்குகின்ற நிதியோடு சேர்த்து இந்த நிதியை மீளவும் அந்தந்த மாவட்டங்களுக்கு அந்தந்த அபிவிருத்தி திட்டங்களுக்கு வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானம் எடுத்திருக்கின்றது. திருகோணமலை மாவட்டத்தில் டிட்வா புயலினால் பாதிக்கப்பட்ட சிறு கைத்தொழில் முனைவோருக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கும் நிகழ்வு மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர் ரொஷான் அக்மிமன தலைமையில் நடைபெற்ற நிகழ்வின் போது முதற்கட்டமாக 19 பேருக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட்டது. அண்மையில் ஏற்பட்ட அனர்த்தங்களால் திருகோணமலை மாவட்டத்தில் 300 சிறு கைத்தொழில் முனைவோர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களுக்கான கொடுப்பனவுகள் அடுத்த கட்டத்தில் வழங்கப்பட உள்ளன. நாட்டுக்கும் மக்களுக்கும் ஆசி வேண்டி சக்தி சிறுசு ஊடக வலையமைப்பு ஏற்பாடு செய்துள்ள மத அனுஷ்டானங்கள் கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் இன்று நடைபெற்றது. இன்றிரவு 7:30க்கு நாட்டுக்கு ஆசி வேண்டி கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் தீபங்கள் ஏற்றப்பட்டன.
100 தேரர்கள் இந்த தீபமேற்றும் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் இதில் இணைந்திருந்தனர். நாட்டுக்கு ஆசி வேண்டி இன்றிரவு முழுவதும் பெரிப்பாராயணம் செய்யும் நிகழ்வும் கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் நடைபெறவுள்ளது. साधु 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 මෙම කර්තව්‍ය සැලසුම් ගත කිරීමේදී எமது நாட்டினால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவு அழிவொன்று ஒரு மாதத்துக்கு முன்னர் இடம்பெற்றது. அதனால் எமது அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் சிலரை நாம் இழந்தோம். எனவே அவர்களுடைய ஆத்மா சாந்திக்காக நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். அந்த அனர்த்தம் ஏற்பட்ட போது எமது நாட்டின் அனைவரும் ஒன்றிணைந்து பணியாற்றினார்கள். இதனை கண்டு உலகமே வியந்தது. டித்வா சூறாவளி மூலம் அனர்த்தம் ஏற்பட்டு ஒரு மணித்தியாலம் கடப்பதற்கு முன்னர் எமது நாட்டில் உள்ள மக்கள் ஒன்றிணைந்து அவர்களுக்காக உதவி புரிய முன்வந்தனர். உண்மையில் இது ஒரு புதுமையான நாடு. மற்றவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுகின்ற பொழுது, மற்றவர்களுக்கு துக்கம் ஏற்படுகின்ற பொழுது அவர்களுக்காக ஒன்றிணைந்து உதவிக்கரம் நீட்டுகின்ற மக்களே எமது நாட்டில் வாழ்கின்றார்கள். மறுபுறம் இது எவ்வாறு இடம்பெறும் என்று நாங்கள் சிந்தித்தோம். தேரர்களே, வேறு நாடுகளில் இவ்வாறான அனர்த்தங்கள் ஏற்பட்டால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்கு சில வேளை ஒரு மாதம் கூட செல்லும். எனவே எமது நாட்டு மக்கள் இவ்வாறான பாதிப்புகள் ஏற்பட்ட போது எவ்வாறு ஒன்றிணைகின்றார்கள்? இதற்கு ஒரு காரணம் இருப்பதாக நாங்கள் நினைக்கின்றோம். எமது நாட்டின் தர்மங்கள் மூலம் உருவாகியுள்ள கலாச்சாரமே அதற்கான முதலாவது காரணமாகும். அது எமது நாட்டு மக்களை பலப்படுத்தியுள்ளது. இது மிகவும் முக்கியமான விடயம் என்று நான் கருதுகின்றேன். அந்த கலாச்சாரம் மூலம் எமது நாட்டு மக்கள் மத்தியிலே ஒரு பலமான தைரியம் ஏற்பட்டுள்ளது. இதன் மூலம் ஒரு சிறந்த பயணத்துக்கான அடித்தளமிடப்பட்டுள்ளது. இதுவே உண்மையான கதை. இந்த உண்மையை எம்மால் மறைக்க முடியாது. அதனை கீழ்ப்படிய செய்ய முடியாது. அந்த பலத்தை ஒளிரச் செய்வதற்காகவே நாம் இங்கு இன்று ஒன்று கூடியிருக்கின்றோம். சிரச ஊடக வலையமைப்பு 3 தசாப்தங்களாக இந்த உண்மையை நன்கு கண்டறிந்துள்ளது. அதன் அடிப்படையிலேயே நாம் அனைத்து விடயங்களையும் செய்கின்றோம். சிலவேளை உண்மைக்காக முன்னிற்கும் பொழுது புரியாத சில விடயங்களும் இருக்கின்றன. அந்த வேளையிலும் உண்மைக்காக முன்னிற்பதற்காக சிரச ஊடக வலையமைப்பின் தலைவர் சசிராஜ மகேந்திரன் அவர்களும் நிறுவனத்தின் ஊழியர்களும் அதற்காக அவர்கள் ஒரு இடத்திலிருந்து செயற்படுகின்றார்கள். உண்மைக்காக முன்னிற்காவிட்டால் ஊடகம் என்ற வகையில் அதன் பிரதிபலன்களையும் நாம் நன்கு அறிவோம். எனவே இந்த புது வருடத்திலும் உண்மைக்காக முன்னிற்பதற்காக சிரச ஊடக வலையமைப்பு என்றுமே தயாராக இருக்கின்றது. அந்த எதிர்பார்ப்புடன் நாங்கள் இந்த புது வருடத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். இதற்கிணையாக வெப்பானம்ம கலையகத்திலும் ரத்மலானி ஸ்டைன் கலைய வளாகத்திலும் சிறுசு தலைமைய வளாகத்திலும் மத வழிபாடுகள் இடம்பெற்றன. நாட்டில் உள்ள பல விகாரிகளில் இடம்பெற்ற பூஜைகள் ஜூம் ஊடாக இணைக்கப்பட்டன. புத்தாண்டு மகிழ்ச்சியான வருடமாக அமைய வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் நாட்டின் பல பகுதிகளிலும் உள்ள மக்கள் தமது வீடுகளில் இருந்தவாறு இந்த வழிபாடுகளில் கலந்து கொண்டனர். எதிர்வரும் நாட்களில் நாட்டின் வடக்கு, கிழக்கு மற்றும் மூவா மாகாணங்களில் நிலவும் மழையுடனான வானிலையில் அதிகரிப்பு ஏற்படும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இலங்கை கிழக்காக கீழ் வளிமண்டல திளம்பல் நிலை உருவாகி வருவது இதற்கு காரணமாகும். இதற்கு மேற்கிழக்கு, மத்திய, வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் 50 மில்லிமீட்டர் வரை பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடமாகாணத்தில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை கடும் மழை காரணமாக ராஜாங்கனி நீர்த்தக்கத்தின் 12 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. மதுபோதையில் இருந்த சாரதி போலீசாரின் கட்டளையை மீறி செலுத்திய காரில் மோதி போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். அம்பலாந்தோட்டை கிரிகாடு விகாரி கரையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. தங்காலியில் இருந்து கதிர்காமம் நோக்கி சென்ற கார் ஒன்றை இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் நிறுத்த உத்தரவிட்டுள்ள போதிலும் அதனையும் கருத்தில் கொள்ளாமல் போலீசார் மீது காரை செலுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சூரியவெவ வீரியகமவைச் சேர்ந்த 43 வயதான போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். தப்பிச் சென்ற கார்
அம்பலாந்தோட்டையை அண்மித்த பகுதியிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுடன் காரில் இருந்த ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். பின்னர் சாரதியின் தாயும் தந்தையும் கைது செய்யப்பட்டுள்ளனர். 23 வயதான குறித்த சாரதி மறைந்திருப்பதற்கு உதவி புரிந்த குற்றச்சாட்டிலேயே அவரின் தாயும் தந்தையும் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாளை அவர்கள் அம்பலாந்தோட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். கைது செய்யப்பட்ட சாரதி மது போதையில் இருந்துள்ளதாக விசாரணைகளில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். புதிய வருடத்தை ஆரம்பிக்கும் நோக்கில் சகல அரசு திணைக்களங்களிலும் உள்ள உத்தியோகத்தர்கள் சத்திய பிரமாண உறுதியுரைகளை எடுத்துக் கொண்டனர். பிரஜாசக்தி வறுமை ஒழிப்புக்கான தேசிய நிகழ்ச்சி திட்டத்தின் சமூக அபிவிருத்தி குழுக்களின் தலைவர்களுக்கான நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்வு திருகோணமலை மோதூர் பிரதேச கேட்போர் கூடத்தில் இன்று நடைபெற்றது. பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. மோதூர் பிரதேச செயலக பிரிவில் உள்ள 42 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளில் இருந்தும் தலா ஒருவர் வீதம் தெரிவு செய்யப்பட்ட 42 பேருக்கு இந்த நியமன கடிதங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. யாழ்ப்பாணம் நீதிமன்ற வளாகத்திலும் புதிய ஆண்டின் முதல் நாள் அரசு கர்ம பணிகள் சத்திய பிரமாணத்துடன் ஆரம்பமானது. யாழ் மாவட்ட செயலகத்தில் 2026 ஆண்டுக்கான கடமைகளை கேட்கும் நிகழ்வு மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் 2026 ஆண்டுக்கான கடமைகளை ஏற்கும் நிகழ்வு மாவட்ட செயலகம் ஒன்றில் நடைபெற்றது. கொழும்பு மருதானையில் அமைந்துள்ள முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தின் உத்தியோகத்தர்கள் 2026 ஆண்டுக்கான கடமைகளை ஆரம்பிக்கும் முகமாக சத்திய பிரமாண உறுதியுரைகளை எடுத்துக் கொண்டனர். புதுவருட நிகழ்வுகளுடன் இலங்கை விமானப்படையினர் தமது கடமைகளை இன்று ஆரம்பித்தனர். 2026 புதுவருட ஆரம்பத்தை முன்னிட்டு இலங்கை விமானப்படை தலைமையகத்தில் சர்வமத வழிபாடுகளுடன் இலங்கை விமானப்படையின் 75வது வருட பூர்த்தியினை குறிக்கும் புதிய இலச்சினை விமானப்படை தளபதியினால் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. தேசிய கல்வி நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகம் பேராசிரியர் மஞ்சுளா விதானபத்திரன் தனது பதவியிலிருந்து தற்காலிகமாக விலக தீர்மானித்துள்ளார். தரம் 6 ஆங்கில மொழி தொடர்பான மொடியுலரில் பொருத்தமற்ற வலைத்தள விவகாரம் தொடர்பான விசாரணை முடியும் வரை அவர் தனது பதவியிலிருந்து விலக தீர்மானித்துள்ளார். முன்னாள் இந்து கலாசார அமைச்சர் தியாகராஜா மகேஸ்வரனின் 18வது ஆண்டு நினைவேந்த நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்றது. யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டையில் நினைவேந்த நிகழ்வு நடைபெற்றது. இதன்போது ஈகை சுடர்கள் ஏற்றி மலரஞ்சலி செலுத்தி முன்னாள் அமைச்சர் தியாகராஜா மகேஸ்வரனுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. மலையக மக்கள் முன்னணியின் ஸ்தாபக தலைவரின் முன்னாள் பிரதி அமைச்சருமான பெரியசாமி சந்திரசேகரனின் 16வது நினைவு தினம் இன்றாகும். ஹட்டனில் உள்ள மலையக மக்கள் முன்னணியின் தலைமையகத்தில் நினைவேந்தல் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதன்போது பெரியசாமி சந்திரசேகரனின் உருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வேலுசுவாமி ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கலாநிதி AS சந்திரபோஸ் உள்ளிட்ட கட்சியின் ஆதரவாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இதனிடையே அமரர் பெரியசாமி சந்திரசேகரனின் மற்றொரு நினைவேந்தல் நிகழ்வு புரட்சிகர மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் இன்று ஹட்டனில் நடைபெற்றது. புரட்சிகர மக்கள் முன்னணியின் தலைவர் சட்டத்தரணி அனுஷா சந்திரசேகரன் தலைமையில் கட்சியின் ஹட்டன் காரியாலயத்தில் நினைவேந்தல் இடம்பெற்றது. இதன்போது அமரர் பெரியசாமி சந்திரசேகரனின் உருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. ஐக்கிய மக்கள் சக்திக்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் இடையிலான கூட்டணியை உருவாக்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் நிச்சயமாக வெற்றி பெறும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சித் மதும பண்டார கூறியுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒன்றிணையும் என்பதில் மக்கள் மிகுந்த நம்பிக்கையுடன் இருப்பதாக தெரிகின்றது. தற்போதைய நிலைமை என்ன?
குறிப்பாக எமது கட்சி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் நாட்டை நேசிக்கும் மக்களின் இதுவே ஒருமித்த எதிர்பார்ப்பாகும். ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒன்றிணையும் அதே வேளை ஒன்றிணைவு தொடர்பிலான கலந்துரையாடலை முன்னெடுப்பதற்கு எமது கட்சி தலைவர் தலைமை வகித்துள்ளார். தற்போது கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த கலந்துரையாடல் எதிர்காலத்தில் வெற்றியளிக்கும் என நான் எதிர்பார்க்கின்றேன். எவ்வித பிரச்சனையும் இல்லை. இன்னும் இறுதி இணக்கப்பாட்டுக்கு வரவில்லையா? இரண்டு கட்சிகளும் இணையும் போது பல விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் அல்லவா? எழுந்துள்ள பிரச்சனைகள் என்ன? இதற்கான சரியான நேரம் எது? சரியான நேரத்தில் பொருத்தமான தருணத்தில் இரண்டு கட்சிகளும் ஒன்றிணையக்கூடும். இந்த நாட்டில் உள்ள பெரும்பான்மையான மக்கள் சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களித்துள்ளனர் என நான் நினைக்கின்றேன். ரணில் விக்ரமசிங்கவின் திறமைகளையும் அனுபவத்தையும் நாம் மதிக்க வேண்டும். அந்த இரண்டு தரப்பும் ஒன்றிணையும் வேளை அந்த முன்மொழிவு சிறந்தது என நான் நினைக்கின்றேன். ஐக்கிய மக்கள் சக்தியையும் ஐக்கிய தேசிய கட்சியையும் இணைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக இடம்பெற்றதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரு கூறும் நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியின் 2 உறுப்பினர்கள் இது தொடர்பில் பரஸ்பர கருத்துக்களை முன்வைத்தனர். கொழும்பு பிளவர் வீதியில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் அலுவலகத்திற்கு சென்றிருந்த போதே அவர்கள் இன்று காலை இந்த கருத்துக்களை தெரிவித்தனர். ආයි සජිබේට ජොයින්ට් වෙන්න අදහසක් නැද්ද? මම නෑ ඉතින් එපා කියලානේ ආවේ. ඉවර දැන් ආව දෙක සාකච්ඡා කරනවා. சஜித் இணையவர் என்று நான் நினைக்க காரணம் சஜித் குழு பணியை அறிந்தவரால் அவரிடம் குழுக்கள் தொடர்பிலான கருத்திட்டம் இல்லை. கலந்துரையாடல்கள் நடைபெறும். டீம் ஒர்க் இல்லாததால் கலந்துரையாடல்களுக்கு நியமித்தவர்களை விட்டுவிட்டு அவர் தனியாக வந்திருக்கின்றார். ඒක තමයි යා හැමදා වගකීම් බාර ගන්නවා මිසක් අනිත් වැඩ කරන්න දෙන්නේ නැහැ. වගකීම් බාර ගන්නේ තනියම. ඉතින් එහෙම බෑඩි රටක් කරන්න. தனியாக வேலை செய்வதன் மூலம் ஒரு நாட்டை இவ்வாறு உருவாக்க முடியும். දීගේ නෙමේ සජිබ එකතු වෙයි. அப்படி அல்ல. ஐக்கிய மக்கள் சக்தி இணையும். சஜித்தால் டீம் ஒர்க் முடியாது. ஐக்கிய மக்கள் சக்தி என்பது ஒரு கட்சி, ஒரு தனிநபர் அல்ல. கட்சியில் உள்ளவர்கள் யுஎன்பி சேர்ந்தவர்கள் என்பதால் யுஎன்பிக்கு வருவார்கள். அஜித் மானபெரும இவ்வாறு கருத்து தெரிவித்தாலும் அதே கட்சியின் கஸ்பேவ அமைப்பாளர் சமன் ரத்னபிரிய மாறுபட்ட கருத்தை கொண்டுள்ளார். மிகவும் நேர்மறையானது. முன்னோக்கி நகர்கிறது. அது முன்னோக்கி நகர்கிறது என்பது தெளிவாக தெரிகின்றது. எனவே எதிர்காலத்தில் ஒரு தேர்தல் வரும்போது இந்த கூட்டணி ஒன்றாக போட்டியிடும். அந்த கூட்டணி தான் நாட்டை வெல்லும் என்று நான் நினைக்கின்றேன். அவ்வாறானதொரு நோக்கம் தலைவரிடம் இல்லை. நாங்கள் தான் அவரை பாராளுமன்றத்திற்கு வர சொல்கின்றோம். இன்றும் கூட எமது சக பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் தலைவரை பாராளுமன்றத்திற்கு செல்லுங்கள் என்று சொல்வதை கண்டேன். ஆனால் அவர் சிரித்து விட்டிருந்தார். இனி விளையாட்டுச் செய்தி. 19 வயதுக்குட்பட்ட இளையோர் உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடருக்கான இலங்கை குழாம் அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு ரோயல் கல்லூரியின் விமர் தின்சர இந்த தொடரில் இலங்கை அணியை வழிநடத்தவுள்ளார். 19 வயதுக்குட்பட்ட இளையோர் உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடருக்கான இலங்கை குழாத்தில் 15 வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். கண்டி கிங்ஸ்வுட் கல்லூரியின் கவித கமகேவுக்கு உப தலைவர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரியின் குகதாஸ் மாதுலன், யாழ்ப்பாணம் ஹார்ட்லி கல்லூரியின் விக்னேஸ்வரன் ஆகாஷ் ஆகியோரும் குழாத்தில் அங்கம் வகிக்கின்றனர். கண்டி திருத்துவ கல்லூரியின் ஆதம் ஹில்மியும் அறிவிக்கப்பட்டுள்ள குழாத்தில் இடம்பெற்றுள்ளார். பங்களாதேஷ், மேற்கிந்திய தீவுகள் மற்றும் ஆசிய கிண்ணம் உள்ளிட்ட 3 தொடர்களில் இந்த அணி விளையாடியுள்ளது. குறித்த தொடர்களில் சிறப்பாக பிரகாசித்துள்ளோம். சிறந்த அனுபவமும் எமக்கு இருக்கிறது. ஜப்பான், அயர்லாந்து, ஆஸ்திரேலியா அணிகளை முதல் சுற்றில் எதிர்கொள்ள உள்ளோம். எந்த அணியையும் குறைத்து மதிப்பிட போவதில்லை. எமது முழு திறமையையும் வெளிப்படுத்த எதிர்பார்க்கின்றோம். உலகக்கிண்ணம் என்பது ஒவ்வொரு வீரருக்கும் பெருமதியானது. எனவே மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இந்த தொடரில் பங்கேற்கின்றோம். இந்த தொடரினூடாக உருவான புகழ்பெற்ற வீரர்கள் பலர் இருக்கின்றனர். உலகக்கிண்ணத்தை இலங்கைக்காக வெல்வதற்கான பாரி எதிர்பார்ப்போடு இருக்கின்றோம். தொடரில் பங்கேற்கவுள்ள இலங்கை குழாம் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்திலிருந்து இன்று புறப்பட்டுச் சென்றது. நமீபியா, ஜிம்பாப்வேயின் அனுசரணையில் இந்த வருடம் நடைபெறவுள்ள 19 வயதுக்குட்பட்ட உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடர் எதிர்வரும் 15ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய நாளுக்கான பிரதான செய்தி அறிக்கைகள் அனைத்தும் நிறைவுக்கு வருகின்றன. இந்த இரவு நாளிரமாகட்டும். வணக்கம்.